வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா இது, இவங்க மலைச்சாரல் சேனல்ல தானே வருவாங்க. புதுசா மலைச்சாரல் 2 அப்படிங்கிற சேனல்ல இருந்து வந்திருக்காங்களே அப்படின்னு நீங்க எல்லாருமே யோசிக்கலாம். அதுக்கான பதில சொல்றதுக்கு தான் நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. நம்ம சேனலை ரிப்போர்ட் பண்ணி ரிமூவ் பண்ண வச்சுட்டாங்க யூடியூப்ல இருந்து. ஆமாங்க. நம்ம மலைச்சாரல் சேனலை யூடியூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நீங்க யோசிக்கலாம், எதனால மலைச்சாரல் சேனலை ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு. ஆனா அதுக்கான காரணம் எனக்கும் இன்னும் தெரியவே இல்லை. கடைசியா எண்ணில் நீ வந்தா எபிசோட் வந்து 66 போட்டிருப்பேன். அந்த எபிசோட் போட்ட 4.5 மணி நேரத்துல சேனல் ரிமூவ் ஆயிருச்சு. என்ன காரணம்னு இப்ப வரைக்கும் தெரியல. சேனலை மறுபடியும் கொண்டு வரதுக்கு ரீஅப்பீல் எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். அது மீறியும் சேனல் இனிமேல் யூடியூப்ல வராது அப்படிங்கிற ரிப்ளை மெயில் மட்டும் தான் வந்துச்சு. அதனால இனிமேல் நம்ம மலைச்சாரல் சேனல் வராது. சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்னங்க பண்றது? 6:15 இந்த மெயில் வந்ததுமே என்னாலயே அதை பார்க்கறதுக்கு முடியல. ஏன்னா இந்த சேனல் அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி மஞ்சள் வெயில் சேனல்னு ஒன்று வச்சிருப்பேன். அதுவுமே ஒரு சின்ன பிரச்சனையால தான் மலைச்சாரல் சேனல் ஆரம்பிச்சேன். மஞ்சள் வெயில்ல யூஸ்டு கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. அதனால மலைச்சாரல் ஆரம்பிச்சேன். அது ஒரு 11 மாசம் 12 மாசம் போயிட்டு 1 இயர் கம்ப்ளீட் ஆகுற டைம்ல அதுவும் ரிமூவ் ஆயிருச்சு. எனக்கு இதனால என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால தான் சரி இதை உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் பண்ணலாமேன்னு 3ஆவதா ஒரு சேனல் மலைச்சாரல் 2 அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் மலைச்சாரல் சேனலை ரொம்ப விரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுக்குறதாகட்டும், அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். கடைசியாக சேனல் போச்சுல்ல, அன்னைக்கு உள்ள வீடியோஸில் அவ்வளோ கமெண்ட்ஸ். என்னென்ன கமெண்ட்ஸ்னா, வினோத்துக்கு ஜோடி வர போகிறாங்க, ஐயா யாரா இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடயே நீங்கள் எல்லாருமே இருந்தீங்க. ஆனால் யாருக்குமே தெரியாது இந்த சேனல் கைவிட்டு போகும்னு. ஆனால் அது கைவிட்டு போயிருச்சு. என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. பண்ண முடிஞ்ச வேலையெல்லாம் பார்த்தாச்சு, அப்புறமும் கிடைக்கல. சரி இதோட விட்டுறலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். அப்புறமா ஸ்டோரி பாதியிலே நிற்குது. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, டெய்லியும் வீடியோஸ் போடுங்க, எங்களுக்கு இந்த ஸ்டோரி பற்றின கதை தெரியணும், டெய்லி போடுங்க அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் சேனலை தேடுவீங்க. அதனால தான் மறுபடியும் மலைச்சாரல் 2 அப்படின்னு மறுபடியும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சேனலில் எபிசோடு 66 வரைக்கும் போன சேனலில் போட்டிருந்திருப்பேன். 67வது எபிசோட்லேருந்து இந்த சேனலில் போடலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாதியிலையும் நிப்பாட்டியிருக்கோம். எல்லாருக்கும் ஃபுல் ஸ்டோரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுக்கிறேன். இந்த ஸ்டோரி ஆரம்பித்த ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன், என்கிட்ட ப்ராப்பரான ஒரு மொபைல் கிடையாது. அது அடிக்கடி ரிப்பேர் ஆகும். சர்வீஸ் சென்டரில் கொடுத்து ரிப்பேர் பார்த்துட்டு வந்து தான் வீடியோஸ்லாம் எடுப்பேன். அதனாலேயே வீடியோஸ் லேட் ஆகும். சில பேர் கமெண்ட்ஸில் திட்டுவாங்க, சில பேர் புரிஞ்சுக்குவாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த ஒவ்வொரு வீடியோவையும் க்ரியேட் பண்ணி போட்டேன். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆகும், எடிட் பண்ணி போடுற வரைக்கும். எனக்கு மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் என்னோட மொபைலை வச்சு பண்ணுறதால 8 மணி நேரம் ஆகும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ வீடியோஸ் போட்டு மொத்தமாக போச்சு. சரி போனது போகட்டுங்க. இனிமேல் நம்ம மலைச்சாரல் 2 சேனல்ல தான் எண்ணில் நீ வந்தாய் தொடர்கதை வரும். அதுவும் எப்படி வரும்னா, மலைச்சாரல் சேனல்ல 66 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோடுக்கு அடுத்தது 67வது எபிசோடு வந்து மலைச்சாரல் 2 சேனல்ல வரும். எபிசோடு 1 2 அப்படின்னு தான் ஆரம்பிப்போம். நிறைய பேர் கேட்கலாம், இனிமேல் வர சப்ஸ்கிரைபருக்குலாம் அது எப்படி புரியும்னு. அதுக்கான ஒரு விஷயத்தை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து 66 எபிசோடையும் மறுபடியும் நான் எடிட் பண்ணி போட முடியாது. தப்பி தவறி நான் எடிட் பண்ணி போட்டாலும் இந்த சீரியஸை வந்து இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் டல் அடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்து 66 எபிசோட் வரைக்கும் அதுல போட்டிருக்கேனா, அதோட ஸ்டோரிய ஒரு வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லி சொல்லி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 67வது எபிசோட எபிசோடு 2 எபிசோடு 3 அப்படின்னு இதுல கண்டினியூவா வீடியோவா போடலாம். எப்பவும் போல வரும்ல, அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு. இந்த மாதிரி போட்டா புதுசா வர சப்ஸ்கிரைபருக்கும் புரியும், பழைய சப்ஸ்கிரைபருக்கும் டல் அடிக்காது. அதனால இந்த மாதிரி கொண்டு போனா நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால இந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னவோ அதை நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. உங்களோட ஒவ்வொருத்தவரோட சப்போர்ட்டால மட்டும்தான் மலைச்சாரல் சேனல் வந்து சின்ன சின்ன படியை வச்சு மேல வந்தது. அந்த சப்போர்ட்டை இந்த சேனலுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். அப்புறமா ஒரு விஷயம், எண்ணில் நீ வந்தாய் தொடர்கதை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. உங்களோட கருத்துக்களை பார்த்துட்டு என்னோட அடுத்தடுத்த வீடியோக்களை நான் பதிவு செய்கிறேன். இன்னொரு விஷயம், ஸ்டோரி யாருக்காவது பிடிக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். எதனால் பிடிக்கல, இந்த மாதிரி கொண்டு போங்கன்னு சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். அதை விட்டுட்டு யாருமே ரிப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சேனலை வந்து கஷ்டப்பட்டு ரன் பண்ணி தான் ஒவ்வொரு பிளேஸ்க்கும் எல்லாருமே கொண்டு வராங்க. அசால்ட்டாக அந்த விஷயத்த வந்து பண்ணி ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்பை வந்து வீணாக்காதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டால் மட்டும்தான் நாங்கள் ஒவ்வொருத்தருமே மேலே வந்துக்கிட்டே இருக்கோம். மறுபடியும் இந்த சேனல் ரிமூவ் ஆனாலும் கண்டிப்பாக எண்ணில் நீ வந்தாய் தொடர்கதை முடிகிற வரைக்கும் சேனல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த முழு ஸ்டோரியை மக்களுக்கு கொண்டு போக தான் செய்வேன். ஏன்னா அவங்க விரும்பி பார்க்குறாங்க. பாதிலே நிப்பாட்டினா இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு யோசிக்க கூடாதுல்ல. அதனால கண்டிப்பாக நான் கொண்டு போவேன். சப்ஸ்கிரைபர் யாருமே பயப்படாதீங்க. கண்டிப்பா ஸ்டோரி டெய்லியும் போடுவேன். நீங்களும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிட்டே வாங்க. உங்களோட கருத்துக்களுக்கு நான் கண்டிப்பா பதில் அளிக்கிறேன். அப்புறமா இன்னொரு விஷயம், இந்த மலைச்சாரல் சேனல் இந்த வீடியோஸை தவிர்த்து, இந்த கார்ட்டூன் வீடியோஸை தவிர்த்து மறுபடியும் வேர்ட் டைப்பிங் அப்படின்னு ஸ்டோரியை வச்சு
எழுத்துக்கள் மட்டும் வரும், பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கொஞ்ச நாளாவே யோசனை போயிட்டு இருந்து, கொஞ்ச நாளாவே ஸ்டோரியும் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஸ்டோரியையும் இன்னும் 2 நாள்ல ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிருக்கேன். அதை ஆரம்பிச்சுட்டு கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கான சப்போர்ட்டையும் நீங்க கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். தொடர்ந்து நம்மளோட ஸ்டோரிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். உங்களோட ஆதரவால தான் நாங்க ஒவ்வொருத்தரும் மேல வந்துட்டு இருக்கோம். நீங்க சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புறோம். நன்றி.